ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோவாவில் வந்து நைட் ரைட் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நைட் ரைட் போகிறதுக்கு பைக்கெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க. பைக் வந்து 500 ருபீஸ் அந்த மாதிரி தராங்க. என்ஃபீல்டு அந்த மாதிரி பெரிய பைக்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் பெட்ரோல் மட்டும் நம்ம தான் ஃபில் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 10 மணியோ 9 மணியோ இல்லை, நைட்டு 11:30 மணிக்கு மேலே நாங்கள் போயிட்டுருக்கோம். பட்டு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது. ரொம்ப பயம்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக பைக் ரைடு தான் போகிறாங்களே, எல்லாம் இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி தாங்க. நாங்கள் போன டைம் வந்து கிறிஸ்மஸ் டைமு, அதனால் வந்து ஃபுல்லாக நல்லா வைபாகவே இருந்தது. இங்கே பாருங்கள், இது பார்த்தா 11:30 மணி 12 மணி மாதிரியா இருக்குது. 7 மணி மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லா கடையும் ஓப்பனில் தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பாரு பப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷு, பயங்கர ரஷ்ஷு. பீச்சுன்னு இன்னொரு முகம் சொன்னாலங்க, இதாங்க மார்னிங் எப்படி இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த சர்வீஸ் எடுத்துக்கிற இடத்துக்கே வந்து அலை அவ்வளோ வந்துடுச்சு. நாங்கள் போன அன்றைக்கி பௌர்ணமியும் அமாவாசையும் சொன்னாங்க. அதனால் அலையெல்லாம் அதிகமாக இருக்கும்ல, அந்த ஒரு ரீசனால் இவ்வளோ தூரத்துக்கு அலை அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி என்னோடய பர்த்டேவும் அதுவும் வந்து எனக்கு தெரியாத கேக்லாம் ஆர்டர் பண்ணி கேக்லாம் கட் பண்ணோம். அதுவும் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது மாதிரி இந்த பீச்சும் பாகா பீச் இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் அன்றைக்கி போகலன்னா மிஸ் பண்ணியிருப்போம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக கோவா போகலாம். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.